ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, மல்லிகை செடியில் பச்சை மொட்டுகள் ஏற்படுறதுக்கான ஒரு 2 ஃபேக்டர்ஸ், அதாவது ஒரு 2 காரணத்தோட கம்பேரிசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மல்லிகை செடியில் மெக்னீசியம் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா பச்சை மொட்டுகள் ஏற்படும். அதே நேரத்தில் லிட்டில் லீஃப் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா பச்சை மொட்டுகள் ஏற்படும். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது எதன் மூலயமா ஏற்படக்கூடிய பச்சை மொட்டுகள் சரி செய்யலாம் அண்ட் சரி செய்ய முடியாது, இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு எதன் மூலயமா வரக்கூடிய பச்சை மொட்டுகளை க்யூர் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த மெக்னீசியம் நுண்ணச்சத்து குறைபாடால் வரக்கூடிய பச்சை மொட்டுகளை நம்ம க்யூர் செய்யலாம். அதாவது அப்போதைக்கு இருக்கக்கூடிய பச்சை மொட்டுகளை க்யூர் செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. நம்ம அந்த மெக்னீசியம் இருக்கக்கூடிய உரத்தை பயன்படுத்த மூலயமா அதற்கு பிறகு வரக்கூடிய மொட்டுகள் பச்சை மொட்டுகளாக வராமல் சாதாரணமாக வளரக்கூடிய பூக்கள் மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதற்கு பிறகு வரக்கூடிய மகசூல் அறுவடைக்கு ஏதுவான அளவுக்கு இருக்கும். அண்ட் இதுவே சிற்றிலை நோயால் பாதிச்சிருக்கக்கூடிய மல்லிகை செடியில் வரக்கூடிய பச்சை மொட்டுகள் நம்மளால் கண்டிப்பாக சரி செய்ய முடியாது. அதாவது அப்போதைக்கு ஒரு பாதி செடி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கொப்புகள் எல்லாமே நம்ம முழுவதுமாக அப்புறப்படுத்திய பிறகு மீதமுள்ள செடிகளை நம்ம அந்த மாதிரி மொட்டுகள் வரல அப்படிங்கிற பட்சத்தில்